ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில பேர் குடும்பத்தில் வீண் விரயம், வர பணம் எல்லாமே தேவையில்லாமல் செலவாகிட்டே இருக்குது, சேமிப்பாக சேரவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அதோடு கூட தொடர்ந்து வறுமை, தொடர்ந்து கஷ்டம், தொடர்ந்து தரித்திரம், பீடை இதெல்லாம் சூழ்ந்திருக்க மாதிரி ஒரு ஃபீலிங், எப்போவுமே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குது. அதோடு கூட வீட்டில் எல்லாருக்கும் நோய்வாய்ப்படுது. அதோடு கூட வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் சண்டை பயங்கரமாக வந்துகிட்டே இருக்குது. ஏன் எதுக்குன்னே தெரியாமல், காரணம் தெரியாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் சில பேர் வீட்டில். இந்த மாதிரி ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்கணும். நான் மேற் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மாறி குடும்பம் எல்லாமே ஒத்துமையாக இருக்கணும். அதோடு கூட ஒரு நல்ல செல்வ வளமிக்க ஒரு வீடாக மாறணும். ஆரோக்கியத்திலையும் சரி, சகல விதமான செல்வ வளத்திலையும் சரி, ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபோட்டோவை வீட்டில் மாட்டி வைங்க. ஃபோட்டோ மாட்டிட்டா இது எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு எனர்ஜிஸ் இருக்கும். அந்த பொருட்களை நம்ம அடிக்கடி பார்க்கும் பொழுதும், அதை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் அதனுடைய வைப்ரேஷன் அப்படின்றது நமக்கும் பரவும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் என்ன அப்படின்னா, 7 குதிரைகள் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் கிழக்கு திசை பார்த்த மாதிரி இந்த ஃபோட்டோவை மாட்டி வைங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குதிரைகள் நின்ன மாதிரி இருக்கக்கூடாது, ஓடுற மாதிரி இருக்கணும். அதுவும் 7 குதிரைகளும் ஒரே திசையை பார்த்து ஓடுற மாதிரி இருக்கணும். இந்த ஒரு படத்தை நீங்கள் வாங்கி வச்சு பாருங்கள். காலையில் எழுந்ததுமே அந்த குதிரை ஃபோட்டோவில் நீங்கள் கண் விழித்து பாருங்கள். உங்களுக்கு அந்த நாள் முழுக்கவே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பலன் தெரியும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர.